வெல்கம் டு டீம் புல் ஜிம் செஷன். இன்னைக்கு நம்ம டீம்ல என்னென்ன ஒர்க் அவுட் கொடுப்போம், எங்களோட ஃபார்மேட், எங்களோட மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். Look at me! There's nothing in my heart. I don't feel pain any longer. There's no need to feel guilty, Kakashi. This hole was opened up by this world of hell. I only had pain inside here before. எல்லாருமே அந்த மஞ்சத்தூளோட ரீசன்ட் ட்ரெண்டை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ப்ரீ ஒர்க் அவுட்டை வச்சு நம்ம ஜிம் வெர்ஷன்ல ஒரு ட்ரெண்டை பார்க்குறோம். ப்ரீ ஒர்க்கா நம்ம ட்ரெண்டாக வீடியோ எடுத்த அந்த மஞ்சத்தூள் தான் அது. மஞ்சத்தூள்னா நம்ம எங்கள் லாங்குவேஜில் வந்து ப்ரீ ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க. இது குடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஒர்க் அவுட் செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட்டை பற்றி பார்க்கலாம். எங்கள் டீமோட செஸ்ட் ஒர்க் அவுட் ரொட்டீன் எப்படி இருக்கும், அதோட ஸ்டைலு, அதோட வேர்ஷன் எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் போட போகிறோம். ஒரு பேட்ச் வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட்டு. என் கூட வந்து நான் விஸ்வநாத் காட்டி என்ன அவங்க ஒரு கம்பெனி இல்லை, வேற யாரு? நான் தான். அவரு, நான், இவர் 3 பேர் சேர்ந்து செஸ்ட் ஒர்க் அவுட் போட போகிறோம். அப்படியே எங்களோட செஸ்ட் ரொட்டீன் எப்படி இருக்குன்றது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் போடுறேன். அதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டீப் ஸ்ட்ரெச் வந்து ஒரு எவ்ரி ஒர்க் அவுட் பிஃபோர் நம்ம வந்து ஒரு டீப் ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. நல்லா வெயிட் புஷ் பண்ணுறதுக்கும் ரெக்கவரிக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி இந்த டவலு, வாட்டர் பாட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படி வரும்போது அந்த டேபிளில் நம்ம ஸ்வெட் இருந்ததுன்னா அது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் உண்டாகும் நம்மளை முன்னாடி ஒர்க் அவுட் போடுறவங்களுக்கு. புஷ்அப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். புஷ்அப் எப்படி போகிறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்ம் நாங்கள் எங்கள் டீமில் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற இது, நம்ம ஷோல்டரோட கரெக்டான சைஸில் 1 ஸ்டெப் ஃபார்வேர்டு நம்ம பாடியில் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அப்பர் பாடி மட்டும் அழகாக உள்ளே போயிட்டு வெளியே வர்றப்ப அந்த கரெக்டாக செஸ்ட்டில் வந்து உட்காரும். கரெக்டாக அந்த ஸ்குவீஸ். ஓகே, போட்டு முடிக்கும் போது நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு பல்ஜ்னஸ், அந்த ஒரு ரவுண்ட்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செஸ்டோட ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டாக இன்க்ளைன் ப்ரெஸ் போட போகிறோம். அதுலேயே கொஞ்சம் ஸ்லைட் வேரியண்ட்டாக கொஞ்சம் கரெக்டாக இந்த பார்ட்டுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கரெக்டாக கழுத்திக்கிட்ட. ஓ, ரெண்டு செட்டுக்கே உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த பல்ஜ்னஸ் செஸ்ட்டில் அந்த அரவுண்ட் எப்படி எந்த அளவுக்கு பீக் நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஒரு செட், இன்னும் 2 செட் தான் போட்டேன். 3 செட்ஸ் போதும். 15, 15, 12 ஒரு ரெப்டேஷனுக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டீம் ஆட்கள் பாதி பேர் ஆளே காணோம். எங்கே போனாங்க, இன்னும் ஆனாங்க, ஒன்றுமே தெரியல. ஃபோன் அடிச்சதுக்கு இதோ வந்துட்டு இருக்கானு அப்படின்னானுங்க. இன்னும் வந்துட்டு இருக்கானுங்க. லெட்ஸ் எப்போ தான் வந்து சேர்றானுங்கன்னு போகிறேன். பைசப் சீக்கிரமாக பம்ப் ஆகுது. போய் மாஸ்டர்கிட்ட போய் கேட்போம், ஒர்க் அவுட் வாங்க போம். ஆனால் வெளியே போகிறேன். பைசப் வந்து சீக்கிரமாக பம்ப் ஆகுது. ஏதோ 2 எக்ஸசைஸ். பைசப் மட்டுமா? 21 போடு. 21 இன்க்ளைனு டம்பிள்கள், ஹேமர்கள் வந்து ரோப்பில் போட்டுக்கோ. அந்த 21 என்னன்றதை உங்களை வீடியோவில் காட்டுறேன். ஒரு ஈஸி பாரில் பிகினர்ஸாக இருந்தால் வெயிட் லோட் பண்ண வேணாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் மோஷனில் 7 செட். 1, 2, 3. இந்த ஆஃப் மோஷனில் 7 செட் பண்ணும்போது இந்த அப்பர் பைசப்போட பீக்கை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் உங்களால். அந்த டெஃபினேஷன் சொல்லுவாங்கள்ல, அடுத்த ஆஃப் அப்லேருந்து மிட் ஆஃப்
7 அவ்வளோ தூரம் இறக்கணும்னா அவ்வளோதான். நல்லா நல்லா இப்படி கேர்ள் பண்ணு. கேர்ள் பண்ணி இவ்வளோ தான் கேர்ள் பண்ணு. குட். இந்த 7 முடிச்சோடனே ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் 7 கேர்ள் பண்ணு, இப்படி கேர்ள் பண்ணு. குட். பசங்க நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறானுங்கப்பா. என்ன திடீர்னு ஸ்லீவ்லெஸ் மாற்றிட்டான்னு நினைக்காதீங்க. என்னோட பம்பை செக் பண்ணுறதுக்கு தான் நான் எப்போவுமே அந்த செஸ்ட் ஒரு 2 செட்டு போட்டுட்டு நான் ஸ்லீவ்லெஸ் மாட்டிக்கிறதுக்கு காரணம் அதுதான். சீன் போடுறதுலாம் கிடையாது. நான் சொன்ன சூப்பர் செட்டோட ஃபாலோ ஒன்று டெக் ஃப்ளை. எனக்கே டிம்பி கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக இதுலேருந்து கரெக்டாக 4th பாயிண்ட்லேருந்து வச்சாதான் அந்த ஸ்ட்ரெச் நல்லா நமக்கு வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும். நம்மளோட வேரியன்ட் என்னன்னா அதே இன்க்ளைனில் செஸ்ட் ப்ரெஸ்ஸு. இதில் வந்து சூப்பர் செட்ஸ் போட போகிறோம். என்னன்றதை நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள் வீடியோவில். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெவியாக புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக கான்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மசில் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். கழுத்தில் வந்து ப்ரெஷர் கொடுக்காதா, செஸ்டப் பண்ணி இந்த பொசிஷனில் இங்கே ஷோல்டர் தூக்காது. ஷோல்டர் இறக்கி குட். போகிறப்ப இந்த மோஷனில் போட்டு கழுத்து. ஆனால் ஓசிங் மட்டும்னா அம்மி வேற கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போ. பீக் எப்படிடா இருக்கு? வெளில போய் சீன் போகிறது கட் ஆகுதா? ஓகே குட். கட்டை விரல உள்ள விட்டுக்கோ. மடக்கி ரிஸ்ட்டை வந்து டுவர்ட்ஸ் அப். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கையை திருப்பு. கண்டுக்காதீங்க மக்களே இதெல்லாம். மூளை கட்டப்பல முட்டாப்பல மக்கட்ட டேய் ஒன்னாடா போடா அப்படி போடா. கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும் தான். போய் கிட்ட வாங்க, கேமரா எடுத்து கிட்ட வாங்க. ஓகேவா? இதுதான் பீக் பார்க்கணும். ஓகே குட். நீ சீன் போகிறது ஒர்த்தாக இருக்கும். இது வரைக்கும் கரெக்டாக 2 வேரியேஷன்ஸ் போட்டிருக்கோம். ஒன்று வந்து சிங்கிள் வேரியேஷன், இன்னொன்று சூப்பர் செட்டில். உங்களுக்கு இந்த பீக் தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைபராக செட் இருக்குன்ட்டு தெரியும் நினைக்கிறேன். தேர்ட் செட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிபிள் வேரியேஷனில் கேபிள் ராக்ஸ். இது பேர் 7 செட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். எப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். மினிமல் வெயிட், அதாவது இப்போது பேஸ்ட் ஆன் மிஷின்ஸ் ஏற்ற மாதிரி மாறும். சிரிப்பு சவுண்டில் கேட்டால் நீங்கள் அதை காதில் வாங்காதீங்க. ஃபர்ஸ்ட் 7 லோயர் செஸ்ட்டுக்கு. பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். மிட்ரேஞ்சில் 7 செட்ஸு. அப்படியே அப்பர் ஃப்ளைஸ். இந்த 3 செட்ஸ் போதும். பார்த்தீங்கனாலே தெரியும். என்ன தெரிகிறது? இப்போ நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃபன். அதாவது நம்ம வீடியோ எடுக்கும்போது நிறைய பேர் இடையில வருவாங்க. அதை வீடியோ எடுக்கணும்னு இல்லை, நார்மலாகவே நம்ம ஜிம் போகணுன்னாலே நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். அதுவும் இல்லாமல் நமக்கு நிறையா இப்போ நம்மளே ஒரு ஷேர் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்து நமக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகும். நம்ம நோக்கம் அது இல்லை. ஜிம் போகிறோம், நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அதை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். நம்ம கோல் செட் பண்ணி ஒரு ஜிம்குள்ளே வாங்க. சும்மா அது என்ன காணும், ஒரு வீடியோ எடுக்கணும், ஒரு டிக்டாக் எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வராதிங்க, நினைக்காது. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக எங்கள் டீமில் ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஃபர்தர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா டீம் லொஃபி நான் வந்து இன்ஸ்டாவில் நான் கொடுக்குறேன், ப்ளஸ் பயோலையும் கொடுக்குறேன், கமெண்ட்லையும் நான் பின் பண்ணுறேன். நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் நீங்களும் வந்து பார்ட்டாக வாங்க. யூ ஆல் வெல்கம்.